ஹாய் ஃபைனலி லீட் கோட் வீடியோ. எனக்கே இப்போதான் ஒரு மாதிரி பவர் வந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த கோடிங் என்ன போகிறதுன்னு யோசிச்சே ஆஃப் டே கிட்ட போயிடுச்சு. நான் என்னவோ போடலாம் அதை போடலாம், முக்கால்வாசி நானே போட்டுருக்கேன். சரி புதுசாக ஒரு அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணிட்டு திருப்பி மார்ச் மாதம் ஸ்ட்ரீக்கெல்லாம் மெயின்டைன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதால் ஃபஸ்ட்டு இன்னைக்கான ஸ்ட்ரீக் ஒரு 3 நாள் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரீக்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அப்படி பார்த்தா இன்னைக்கான கோடிங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சப்பரேஸ் வித் ஆட் சம். ஸோ கோடிங்குடைய கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு அரே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து சில நம்பர்ஸ் இருக்கும், எத்தனை நம்பர்ஸ் வேணா இருக்கட்டும். ஸோ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை சப்பரேஸாக பிரிக்கணும். சப்பரேஸாக பிரிக்கிறப்போ சில வேல்யூஸ் எல்லாம் வரும் தெரியுமா, அந்த வேல்யூஸை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம்ல பேசிக்காக. இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூவோட செகண்ட் வேல்யூ தனியாக வரும். அப்புறம் அதை வச்சு தேர்ட் வேல்யூ அந்த மாதிரி போட்டு திருப்பி அந்த தேர்ட் வேல்யூலேருந்து அது கத்த வேல்யூ அந்த மாதிரி எடுத்து நம்ம போட்டு சில வேல்யூஸ் வருது இல்லை, அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் நமக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். ஸோ அதில் வர ஈவன் நம்பர்ஸ் எல்லாம் நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டு ஆட் நம்பர்ஸ் வருது இல்லை, அதை மட்டும் எத்தனை இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி சொல்லணும்னா அவள் தான் இந்த கோடிங் வந்து முடிஞ்சிச்சு. இதை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இது அப்படியே கோடிங்கில் போட போகிறோம். அது எப்படி போட போகிறோம், அதுக்கு தான் நான் உங்களை வந்து கோடிங் வந்து பேசிக்ஸ் எல்லாம் பாருங்கன்னு சொன்னேன். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆர்டர் ஈவன் சம் போடுறப்போ நான் சில லாஜிக்ஸ் எல்லாம் சொன்னேன். இதை நீங்கள் போட்டிங்கன்னு வைங்களேன், நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஆனால் யாருமே ஃபாலோ பண்ணல, அதான் உங்களுக்கு தெரியாது. சரி அட்லீஸ்ட் இதுல இருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா ஸ்ட்ரீட் கோடிங் கண்டிப்பாக போட்டாகணும்ல, நீங்கள் போட உங்களுக்கு லாஜிக் பில்ட் ஆகும். இப்போ வாங்க அந்த கோடிங் என்னன்னு பார்ப்போம். ஸோ இதுதாங்க நம்ம இன்னைக்கு கொடுத்துருக்கிற கோடிங். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சப்பரேஸ் வித் ஆட் சம். அதாவது ஏற்கனவே சொன்னல இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்கிற ஈவனை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டு ஆடை மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நான் சொன்னல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ அப்புறம் அந்த 1 3 இது பண்ணுவாங்க. அப்புறம் 1 3 5 எடுப்பாங்க. அப்புறம் 3 எடுப்பாங்க, 3 5 எடுப்பாங்க. கடைசியில் 3 5 எடுத்துட்டு அதுக்கப்புறமா வெறும் 5 மட்டும் எடுப்பாங்க. இப்போ புரிஞ்சுதா? இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 1, இது வந்து ஆடு, அதை அப்படியே விட்டுரும். 1 + 3 4. அப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஈவனில் வருது. அப்புறம் இங்கே 9 வருது, இது வந்து ஆடில் வரும். அப்புறம் இன்னொரு 3 வருது, இது வந்து ஆடில் தான் வரும். 3 5 ஆட் பண்ணால் 8, இது ஒரு ஈவனு, இது ஒரு 5. ஸோ இதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 1 4 9 3 8 5 வருது இல்லை, இதில் 4ம் 8ம் போயிடும். மற்றது என்னெல்லாம் இருக்குது, 1 இருக்கும், 9 இருக்கும், 3 இருக்கும், 5 இருக்கும்ல. ஸோ அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆடு. ஸோ அதை தான் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து கான்செப்ட். இது எப்படி நம்ம கோடிங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோன்றதை தான் இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்படியே கோடிங்க்கு வாங்க. நான் ஆல்ரெடி போட்டேன், எல்லாத்தையும் ரீடூ பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரைம் நம்பர், இது ஓவர்ஃப்ளோ ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ பெரிய பெரிய நம்பர்லாம் கொடுக்குறப்போ அந்த டைமில் வந்து சிலதெல்லாம் ஸ்டக் ஆகும். ஸோ அந்த மாதிரிலாம் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாடுன்னு போட்டு 10 *** 9 + 7 இதுதான் வந்து ஹையஸ்ட் ப்ரைம் நம்பர். இது போட்டோன்னா நமக்கு எதுவும் ஓவர்ஃப்ளோ ஆகாது, அதுக்கோசம் தான் இதை போடுறோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் வாங்குகிறோம். ஒரு லென்த்தோடைய அரே, அதை தான் இன்புட் வாங்குறது. இன்புட் வாங்கிட்ட அப்புறமா ஃபஸ்ட்டு ப்ரிஃபிக்ஸ் சம். ஸோ இதில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாடியூல்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் ஆக போகிறது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆடை இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஸோ ஆடோடைய வேல்யூ வந்து மோஸ்ட்டாக ஈவனில் வராதுல. ஸோ அதுக்கோசம் வந்து நம்ம 0லே மென்ஷன் பண்ணுறோம். பட் ஈவனுக்கு வந்து நம்ம 1 போடுவோம். ஏன்னா அதோடைய வேல்யூஸ் வந்து இன்க்ரீட் ஆகும், ஈவன் வேல்யூஸ் வரணும்ல. ஸோ அதுக்கோசம். அண்ட் தென் ரிசல்ட். ஸோ இதுதான் மெயின் டெம்ப்ளேட்டு, இந்த கோடிங்கான டெம்ப்ளேட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபார் நம்மன்னு போட்டு நம்ம இது பண்ணுவோம்ல. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபிக்ஸ் நமக்கு இது போடுறேன். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈவனாக வருது இல்லை, அந்த வேல்யூஸ் வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது ஆட் வேல்யூஸ் வருது இல்லை, அதெல்லாம் வந்துட்டு இதில் ஸ்டோர் பண்ணுறேன். அதெல்லாம் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃபைனலாக ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன். அவள் தான். இப்போது இந்த வேல்யூஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நான் ஒயிட் போர்டில் சொல்லித்தரேன். ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்க வேல்யூஸா. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 0 இருக்கா, இங்கே தான் வந்து இந்த நம்பர் வரும், 1 வரும். ஸோ அப்படி வரப்போ இங்கே வந்துட்டு +1. இப்போ இப்படி வருதா. இப்போ இது வந்துட்டு ஆட் வேல்யூ. ஸோ அதால் வந்துட்டு இந்த இது மூலயமா இதுக்கு வந்துடும். ஸோ இங்கே வந்துட்டு ஆடில் ஒன்று ஆட் ஆகுதா. ஸோ அதால் இப்போ வந்துட்டு இங்கே வந்து ஆட் ஆயிரும். ஆட் இதுவாகத்தால் ரிசல்ட் வந்து 1ன்னு மாறிடும். சரிங்களா? இப்போ வந்து மாறிடுச்சு. அடுத்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 3. ஸோ இப்போ ஏற்கனவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸோட வேல்யூ 1 ஆகிட்டு இருக்கும், ஆடோட வேல்யூவும் 1 ஆகிட்டு இருக்கும், ஈவனோட வேல்யூ வந்து 1 ஆகிட்டு இருக்கும். ஏற்கனவே இருக்கிறது. இப்போது திருப்பி 3 வருதா. ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 3 ஆட் பண்ணுறோம். 3 ஆட் பண்ணுறப்போ இது ஈவன் ஆயிடுது, 4 ஆயிடுது. ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இன்க்ரீஸ் ஆகும். இங்கே இன்க்ரீஸ் ஆகுறப்போ இன்னொரு 1 ஆகிடும். அப்போ வந்துட்டு இதோடைய வேல்யூ வந்து 2 ஆகிடும். ஸோ அப்போ ரிசல்ட் வந்து நம்ம 2ன்னு அப்டேட் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ தான் லூப் ரன் ஆகும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5 எடுக்கிறோம். அந்த 3 + 1 இதுவாகும்ல, அதால் அது வந்து 4 ஆகிடும். ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம வந்துட்டு 5 ஆட் பண்ணோன்னா 9. இப்போ வந்து ஆடில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுபடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1. ஸோ இப்போ இதில் ஒரு 2, இதில் ஒரு 2, இது ரெண்டுத்தையும் சேர்த்தா நமக்கு 4ன்னு வரும்.
ஒரே நிமிஷம் சாரி, சின்ன நெட்வொர்க் இஷ்யூ ஆயிடுச்சு. இப்போ ஏற்கனவே 2 இருக்குல்ல, ஸோ அந்த 2ஓட 2 ஆட் ஆகிட்டு இப்போ நமக்கு ஃபைனல் ரிசல்ட்டாக 4 வரும். ஸோ இப்படி தான் இந்த லூப் வந்து ரன் ஆகும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்படி தான் ரன் ஆகும். ஸோ அதை தான் முக்கியமாக கன்வே பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அவ்வளோதாங்க, இந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிஞ்சிச்சு. ரொம்ப ஈஸி தாங்க. இதுக்கப்புறமா நம்ம ஸ்ட்ரீக் கோடிங் பார்க்கலாம், இல்லை புதுசாக கம்பெனி வைஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறமா டெய்லி கொஞ்சம் கோடிங் வீடியோஸ், டெக் வீடியோஸ் அந்த மாதிரி நிறைய மாற்றி போகலான்னு ஐடியாலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காமல் ஃபாலோ, சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ டடா.